ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஹாஸ் கிச்சன். பஞ்சு போல் சாஃப்டான ஸ்பாஞ்சி இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பாத்திரத்தில் இட்லி அரிசி 4 கப்பு நான் எடுத்துக்கிறேன். 4 கப்புக்கு 1 கப்பு உளுந்து. ஸோ இப்போ ஒரே கப்பு தான் நம்ம எடுத்துக்கணும். அது எந்த கப்பாக வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த ரேஷியோ சில பேருக்கு மாறுது அப்படின்னா அது அந்த உளுந்தோட குவாலிட்டினால் மாறலாம். 3:1 அந்த மாதிரி. பட் இந்த நாங்கள் வாங்குகிற உளுந்தோட குவாலிட்டிக்கு இந்த 4:1 4 கப் அரிசிக்கு 1 கப்பு உளுந்து கரெக்டாக இருக்குது. நல்லா 2-3 தடவை கழுவிட்டு இந்த மாதிரி 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 6 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா தான் நம்ம அரைக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அதே கப்பில் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் பாதி அளவு போல் வெள்ளை அவல் அதை நல்லா கழுவிட்டு இது ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இப்போ நம்ம கிரைண்டரில் சேர்த்துடலாம். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கிரைண்டரில் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேருங்க. அப்போ தான் அந்த அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஊற வச்சோம் இல்லையா, இது 20 நிமிஷம் போல் ஆகிருச்சு. இதை தனியாக மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். டக்குன்னு அரைப்பட்டுரும். ஸோ சைட் பையில் கிரைண்டரில் பார்த்தீங்கன்னாலும் அந்த கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கிட்டே நீங்கள் அரைக்கணும். நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னாலே அது நல்லா அந்த பருப்பு அரிசி எல்லாம் இல்லாமல் நல்லா நைஸ் ஆகிடுச்சான்றது தெரியும். ஒரு 15 நிமிஷம் எடுக்குங்க, மேக்ஸிமம் 15 நிமிஷம், அவ்வளோதான். டக்குன்னு அரைச்சிரும். இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக ஆகிடுச்சு. சும்மா லைட்டாக ரவை மாதிரி கையில் ஒட்டுதுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம அரைச்ச அந்த அரிசி உளுந்து மாவோட இந்த வெள்ளை அவல் இருக்கு இல்லையா, அரைச்சது அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைனா மாவு கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்தது, அதனால் கொஞ்சம் தண்ணி 1/4 கப் போல் சேர்த்துட்டு நம்ம கையில் தான் கரைச்சி வைக்கணும். ஏன்னா நம்ம கையில் இருக்கிற அந்த சூட்டுக்கு தான் நல்ல குட் பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகிட்டு அதில் தான் மாவு புளிச்சு வருது. ஸோ இந்த மாதிரி நல்லா கையில் கரைச்சி நான் 2 பாத்திரத்தில் பிரித்து வச்சுருக்கேன். ஏன்னா மாவு எவ்வளோ கரைச்சி வைக்கிறோமோ அதை விட 2 மடங்கு நல்லா உப்பி பொங்கி வரும். நீங்கள் கோல்டான கண்ட்ரீஸில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவனில் வச்சு லைட்டை மட்டும் ஆன் பண்ணி விட்டுருங்க. அந்த லைட்டோட சூட்டுக்கே நல்லா பொங்கி வந்துடும். இப்போ 8 மணி நேரம், அதாவது நைட்டு கரைச்சி வைக்கிறோன்னா அடுத்த நாள் காலையில் டிஃபனுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும், இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிடும். ஸோ இட்லி மாவு பதத்துக்கு அதை கரைச்சிக்கிட்டு இப்போ நம்ம இட்லி தட்டில் லேசாக எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றி வச்சிட வேண்டியது தான். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு ஸ்டீம் நல்லா இந்த மாதிரி வரணுங்க. இந்த மாதிரி ஸ்டீம் வர ஆரம்பிக்கும் போது தான் நம்ம இட்லி தட்டை உள்ளே வச்சு மூடி போட்டு கரெக்டாக 10லேருந்து 12 நிமிஷம் சூப்பரான சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடும். மேக்ஸிமம் 12 மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க. ஸோ எடுத்த உடனே நீங்கள் இட்லி தட்டிலேருந்து எடுக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அதுக்கு ஒரு ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஒட்டாமல் வரும் தட்டில். அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஈஸியான அதே சமயம் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தான். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. Thanks for watching.